இன்று மாலை நடைபெறக்கூடிய அதிமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்குமா? தேமுதிக பாஜகவுடன் தேமுதிக கைகோர்க்குமா என்பது அரசியல் களம் தொடர்ந்து எழுப்பி வரக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. தேமுதிகவை அதிமுகவுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பாடு செய்ய பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தேமுதிக சார்பாக 7 தொகுதிகள் வரை கேட்கப்பட்டதாகவும் அதற்கு அதிமுக தரப்பு சம்மதம் தெரிவிக்காததால் இறுதி நாளான இன்றைய தினம் வரை இழுபறி நீடிப்பதாகவே தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்று மாலை அதிமுகவிற்கு மிக முக்கியமான நாளாக இருக்க போகிறது. ஒரு தேர்தல் பிரச்சார தொடக்க நாளாக இது அமைய போகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடைபெறக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். அதிமுகவின் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய சூழலில் தேமுதிக பங்கேற்குமா? திரு விஜயகாந்த் அந்த மேடை ஏறுவாரா என்பதே கேள்வியாக இருந்தது. இதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. ஆனால் இன்னும் தேமுதிக தரப்பிலிருந்து உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்காததால் கூட்டணியில் இழுபறி நீடித்து வருகிறது. சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்தில் இன்று ஒரு முக்கியமான அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல முதலமைச்சருடன் சில முக்கியமான அமைச்சர்களும் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வேல்முருகன் கேட்கலாம். வேல்முருகன், தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட இல்லத்துல ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கப்பட்டு விட்டதா? முக்கிய நிர்வாகிகள்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துப்பாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் தேமுதிகவிற்கும் மிக முக்கியமான கூட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்ப முடிவு அறிவிக்க போறாங்க? தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து இதுவரைக்கும் ஆலோசனை கூட்டம் தொடங்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக அலுவலகத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று சுதீஷ் மற்றும் நாடாளுமன்ற பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்தும் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆலோசனையானது நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. ஆக தேமுதிக கேட்ட தொகுதியிலே இதுவரைக்கும் அதிமுக ஒதுக்க முடியாத சூழலில் அடுத்த கட்டமாக தேமுதிக என்ன நிலை எடுக்கப் போகிறது என்ற ஒரு கூட்டணி இழுபறியானது நீடித்து வருகிறது. ஏனென்றால் தேமுதிக பாமகவிற்கு இணையான அந்த தொகுதிகளை கேட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தேமுதிகவினுடைய நிலைப்பாட்டை இன்று அறிவிக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுகவுடனான அந்த தொகுதி இழுபறி என்பது நீடித்து வருகிற சூழ்நிலையில் அதை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவாரா? அதிமுக தேமுதிக கேட்ட தொகுதிகளை ஒதுக்குமா என்ற ஒரு தொடர்ந்து ஆலோசனையானது விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமான ஆலோசனை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்று மதியம் 12 மணிக்கு மேலாக தேமுதிக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து சொல்வதை போல நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பெரும்பாலான தேமுதிக நிர்வாகிகள் தேமுதிக தனித்து போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. எனவே தேமுதிக தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவி வருகிறது. இருந்த போதிலும் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து 7 தொகுதிகளை ஒதுக்கும் பட்சத்தில் தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெறும். அப்படி இல்லை என்றால் தேமுதிக இந்த கூட்டணியை பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக் கொள்ளுமா என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களும் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆலோசனையினுடைய முடிவில் தான் இந்த அதிமுக தேமுதிகவினுடைய அந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான ஒரு கடைசி நாளாக அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து இன்றைய தினத்தை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்ல முடிகிறது. ஏனென்றால் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய அந்த மேடையில் விஜயகாந்த் பங்கேற்பாரா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று மாலை வைக்கப்பட்ட தேமுதிகவினுடைய அந்த கொடி அணிவகுப்பும் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல எந்த இடத்திலும் விஜயகாந்த் அவர்களுடைய பேனர் வைக்கப்படவில்லை. அதே போல அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையிலும் விஜயகாந்துடைய புகைப்படம் இடம்பெறவில்லை. அதே போல செய்தி விளம்பரத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த இடத்திலும் கூட்டணி தலைவர்கள் வரிசையில் தேமுதிக இடம்பெறவில்லை. இந்த அடிப்படையில் தேமுதிக அதிமுகவினுடைய கூட்டணியில் இதுவரைக்கும் இடம்பெற்றதுக்கான எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடைக்காத பட்சத்தில் விஜயகாந்த் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இன்றைய தினத்தில் எந்த ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கப் போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக அலுவலகத்திற்கு விஜயகாந்த் அவர்கள் புறப்பட்டு ஆலோசனை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே LK சுதீஷ் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். ஆனால் இதுவரைக்கும் தேமுதிக அலுவலகத்திற்கு செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே பியூஷ் கோயல் அவர்களும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்களுடனான அந்த ஆலோசனை நடப்பதற்கான
வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் பாஜக தேமுதிகவிற்கு கொடுத்த வாக்குறுதி அதிமுகவில் நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை நிச்சயமாக பெற்று தருவதாக பாஜக உறுதியளித்திருந்தது. ஆனால் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 5 என்ற பிறகு அதற்கு பிறகாக எந்த ஒரு தேமுதிக அதிமுக இடையிலான அந்த பேச்சுவார்த்தையில் பாஜக பங்கேற்று அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கவில்லை. எனவே தொடர்ந்து தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து பாஜகவை அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். எங்களுக்கான தொகுதியை ஒதுக்க வேண்டும், அதே போல கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கடைசி ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இன்று தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் அந்த அறிவிப்பு எதுவும் வரவில்லை. இன்று மாலைக்குள் அந்த அறிவிப்பு வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி அறிவிக்கும் வரும் பட்சத்தில் அதில் அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெறுமா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டால் தொடர்ந்து பேசலாம். வேல்முருகன், ஒரு அண்மை செய்தி, ஒரு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. தேமுதிக அதிமுக கூட்டணி அறிவிப்பு என்பது பிற்பகல் 12:30 மணிக்கு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பத்தகுந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக அதிமுக கூட்டணி உடன்பாடு எப்பொழுது ஏற்பட போகிறது என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்தது. இன்று பிற்பகல் 12:30 மணி அளவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்தில் இன்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கவிருக்கிறது. அதேபோல இந்த தருணத்தில் முதலமைச்சரின் இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் மையப்பொருளாக தேமுதிகவை அதிமுக தலைமைக்கு கொண்டு வருவதற்கான திட்டமிடல்கள் தான் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த கணக்குகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று பிற்பகல் 12:30 மணி அளவில் தேமுதிக அதிமுக கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. முதலமைச்சரின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கிரீன்வே சாலையில் நமது செய்தியாளர் அபினேஷ் இருக்கிறார். அவருடன் பேசலாம். அபினேஷ், தேமுதிகவை அதிமுக தலைமைக்கு கீழ் கொண்டு வருவதற்கு தொகுதிகளை பிரித்து கொடுப்பதற்கான இறுதி நாளாகத்தான் இந்த நாள் என்பது பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தின் மையப்பொருள் கண்டிப்பாக தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்தெந்த நிர்வாகிகள் கலந்துட்டு இருக்காங்க, 12:30 மணிக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துரும் அப்படின்னு நம்ம ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். எந்த அடிப்படையில்? சிபி, தமிழகத்தில் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஒரு மெகா கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெகா கூட்டணியில் இதுவரை 5 கட்சிகள் இணைந்திருக்கிறது. அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக முதலில் இடம்பெற்றது, பிறகு பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ், பிறகு புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் ஆகிய 5 கட்சிகள் சேர்ந்திருக்கிறது. இந்த 5 கட்சிகள் இல்லாமல் அஇஅதிமுகவுடைய தோழமை கட்சிகளாக இருந்து ஆதரவும் கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கையும் 5ஆக இருக்கிறது. இந்த சூழலில் மிக முக்கியமாக தேமுதிகவுடன் தொடர்ச்சியாக அதிமுக மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருந்தது. இறுதியாக அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாகவே விஜயகாந்த் அவருடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்துவிட்டு இந்த கூட்டணி குறித்து உறுதி செய்வதற்காக அவர் இறுதியாக சென்றார். ஆனாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூக உடன்பாடுக்கு எட்டப்படாமல் தொடர்ச்சியாக இழுபறி நிலையில் நீடித்து வந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு பிற்பகல் சுமார் 3:50 மணி அளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய வண்டலூருக்கு வர இருக்கிறார். அந்த வண்டலூரில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுக தலைமையிலான அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் அந்த மேடையில் தோன்ற இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த நிமிடம் வரை தேமுதிக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் இடம்பெறுமா என்பது தொடர் இழுபறியாக இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் 7 தொகுதிகள் வேண்டும், அதாவது 7 மக்களவை தொகுதிகள் வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக 3 தர தயாராக இருந்தது. பிறகு பல்வேறு கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த 3லிருந்து 5 வரை கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருந்தது. ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவிற்கு 7 இடங்கள், பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 இடங்கள், பிறகு புதிய நீதி கட்சிக்கு 1, புதிய தமிழகத்திற்கு 1, என்ஆர் காங்கிரஸுக்கு 1 ஆக 15 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தற்பொழுது அதிமுக வசம் மீதம் 25 இடங்கள் இருக்கிறது. இதில் 7 இடங்களை தேமுதிக கேட்டால்
மீதி இருக்கக்கூடிய 18 இடங்கள் இருக்கிறது. இந்த 18 இடங்களில் GK வாசன் அவர்களும், அதாவது தமிழ் மாநில காங்கிரசும் ஒருபுறம் அதிமுகவோடு தொடர்ச்சியாக ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அப்படி அவர்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் 17 இடங்களில் அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. இது குறைவு என அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக சிந்தித்து யோசித்து வரக்கூடிய தான் இந்த இழுபறிக்கு காரணம். அதிகபட்சம் தேமுதிகவிற்கு 5 வரை கொடுத்துவிட்டு 19 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் என தொடர்ச்சியாக அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் தேமுதிக 7 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் மிக உறுதியாக இருக்கிறது. அதுதான் இந்த நிமிடம் வரை இந்த இழுபறிக்கு காரணம். சற்று நேரத்திற்கு முன்பு முதல்வர் இல்லத்தில் அரசு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று முடிந்தது. ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு சமுதாய செயலி வெளியிடக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சருடைய இல்லத்தில் அஇஅதிமுகவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகளான 2 பேர், அதாவது துணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் KP முனுசாமி மற்றும் வைத்தியலிங்கம் ஆகிய இருவரும் முதலமைச்சருடைய இல்லத்திற்கு நேரடியாக வந்து ஒரு 20 நிமிடம் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனைக்கு முன்பாக அவர்கள் துணை முதலமைச்சரும் அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளருமான O பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்திற்கு சென்று ஒரு ஆலோசனை நடத்திவிட்டு தான் முதலமைச்சரையும் சந்தித்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஒரு நம்பத்தகுந்தமான ஒரு வட்டாரத்திலிருந்து இன்று பகல் 12:30 மணி அளவில் விஜயகாந்த் அவர்கள், அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி குறித்தான அறிவிப்பை வெளியிடுவதாக சொன்னீர்கள். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேமுதிக நிச்சயமாக அவங்களுடைய நிலைப்பாடை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் தேமுதிக அதிமுக வசம் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். இங்கு 7 தொகுதியை அவர்கள் கேட்டு பெறுவதில் உறுதியாக இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பு நாம் இந்த நேரில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் முதலமைச்சருடன் ஆலோசனையை முடித்துக்கொண்டு KP முனுசாமி அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களும் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த நொடி வரை இழுபறி நீடித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி குறித்தான ஒரு முடிவு என்பது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த முடிவு என்பது எட்டப்படுகிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வைத்து பார்க்கும் பொழுது இன்று நடக்கக்கூடிய அந்த பிற்பகல் நடக்கக்கூடிய அந்த பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் விஜயகாந்த் பங்கு கொள்வார் என்கிற பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என தெரிகிறது. இருந்தாலும் கூட இதற்கு நேற்று இரவு வரை வண்டலூர் பகுதியில், அதாவது பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த சாலையில், GST சாலையில் தேமுதிகவுடைய கொடிகளும் பறக்கப்பட்டிருந்தது. ஆனால் இரவோடு இரவாக அந்த கொடிகள் என்பது அகற்றப்பட்டிருந்தது. இன்று தொடர்ந்து பேசலாம் அபினேஷ். வண்டலூர் பிரச்சார திடலிலிருந்து சில காட்சிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை, கூட்டணி கதைகளை சொல்லும் 2 முக்கியமான காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. வானுயர கட்டவுட்டுகள், தலைவர்களின் கட்டவுட்டுகள் வரிசையாக பிரச்சார திடலில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 2 கட்டவுட்டுகள் மட்டும் எந்த தலைவரின் படமும் இடம்பெறாமல் வெறுமனவாகவே காட்சியளிக்கின்றன. அந்த 2 கட்டவுட்டுகளும் யாருக்காக அப்படிங்கிறதா இங்க ஒரு கேள்வியா இருக்கிறது. அந்த காட்சிகளே கூட்டணி கதைகளை சொல்லும். திடலில் ராஜா இருக்கிறார். ராஜா, அந்த 2 இடங்களும் யாருக்காக? அபிநந்தன், நேற்று வரைக்கும் அமைச்சர்களை வெளிப்படையாக சொன்னது நாளைய கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இடம்பெறுவார் என்று அவர் வெளிப்படையாகவே தெரிவித்தார்கள். அதற்கான ஏற்பாட்டுக்காக, அதாவது வரிசையாக அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வரிசையாக பெரிய கட் அவுட்டுகள் வைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஜெயலலிதா, MGR, அதே போன்ற அண்ணாவினுடைய புகைப்படத்தை அடுத்து தற்பொழுதைக்கு எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் புகைப்படம், பன்னீர்செல்வம் அவர்களின் புகைப்படம், அதற்கு அடுத்தபடியாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசனுடைய புகைப்படம், அதற்கு அடுத்தது வெறும் காலியாக விடப்பட்டிருக்கின்றது அந்த தட்டிகள். அந்த தட்டியில் விஜயகாந்த் வந்தால் விஜயகாந்தினுடைய புகைப்படம் இடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதற்கு அடுத்து பாமகனுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸின் கட் அவுட்டும் அதற்கு அடுத்ததாக விட்டு வைத்திருக்கிறார். அது வாசன் வந்தால் வைக்கலாம் என்று அதற்காக விட்டு வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று அடுத்ததாக கூட்டணியில் தற்பொழுது ஒரு இடத்தில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கிருஷ்ணசாமியின் புகைப்படமும் இறுதியாக மோடியினுடைய புகைப்படமும் இருக்கின்றது. இதே போன்றது ஒரு
2 இடங்கள் காலியாக விடப்பட்டிருந்தன. அதாவது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸுக்கு இடையில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமித்ஷாவினுடைய புகைப்படம் என்பது சிறிது நேரத்திற்கு முன்பாக, அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாகவே அந்த கட் அவுட் என்பது ஏற்றப்பட்டிருக்கின்றது. அந்த இடமும் அதே இந்த வரிசையில் இருந்தது போலவே ராமதாஸ், அதற்கு அடுத்தபடியாக விஜயகாந்த் வந்தால் அவருக்கு என்று இருந்த இடம், அதற்கு அடுத்து அன்புமணி, அதற்கு அடுத்து வாசன் வந்தால் வைக்கலாம் என்று இருந்த இடத்தில் தற்பொழுது அமித்ஷாவினுடைய படம் அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையில் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷாவினுடைய புகைப்படத்தை தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அதாவது தேமுதிக தரப்பிலிருந்து நமது செய்தியாளர்கள் கூறுவதை போல் 12:30 மணி அளவில் முடிவு எடுக்கப்பட்டு இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் உடனடியாக அவர்கள் கட் அவுட், அதாவது இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த அதிமுக கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதல் பிரச்சார துவக்கம் அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இங்கிருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள். இதுவரைக்கும் 19ஆம் தேதி முதல் கூட்டணி உறுதியாக இருந்தாலும் எந்த இடத்திலும் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. இன்று முதல் அதற்கான நடவடிக்கையில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து பிரச்சாரங்களில் ஈடுபட இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் விஜயகாந்த் இடம்பெறுவாரா என்பது குறிப்பாக கேள்வியாக இருக்கின்றது. இந்த 12:30 மணி அளவில் தெரிந்தாலும் இந்த இடத்தில் ஏற்பாடுகள் உடனடியாக செய்வதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன. அதாவது கட் அவுட்டுகள் வைப்பதற்கோ அதே போன்று கொடிகள் வரிசையாக ஊண்டப்பட்டிருக்கின்றன. இந்த கொடிகளில் பார்த்தோம் என்றால் அதிமுக கொடி, அதே போன்று பாமக, பாரதிய ஜனதாவின் கொடி, என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி இருக்கின்றது, புதிய தமிழகத்தின் கொடி இருக்கின்றது, புதிய நீதி கட்சியினுடைய கொடிகள் இருக்கின்றன வரிசையாக. இதில் அதிமுக கொடி 2 இருக்கின்றது. ஒருவேளை தேமுதிக வந்தால் உடனடியாக ஒரு அதிமுக கொடியை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் தேமுதிக கொடியை வைத்து விடலாம் என்று இருக்கின்றார்கள். தற்பொழுதைய கள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வந்துவிட்டால் உடனடியாக இந்த இடத்தில் இந்த கூட்டத்திலேயே விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை கொடி, பேனர் போன்றவை வைக்கலாம். ஆனால் தற்பொழுது சந்தேகமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இடத்தில் விஜயகாந்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று காலையிலிருந்து எதுவுமே வைக்காமல் இருந்ததில் தற்பொழுது அமித்ஷாவினுடைய படம் என்பது இடம்பெறுகின்றது. பந்தல் மேடையை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் தான். அதனால் நிகழ்ச்சி துவங்கும் பொழுது கூட எந்தெந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்பதை பொறுத்து அதில் ஒளிபரப்பி விட முடியும். நாம் இருக்கக்கூடிய இந்த பந்தலில் கிட்டத்தட்ட அதாவது 1 லட்சம் பேர் வருவார்கள் என்று அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் பேருந்துகள் உள்ளிட்டவற்றில் அதிமுகவினர் அதிக அளவில் தொண்டர்களை அழைத்து வருகிறார்கள். அதே போன்று பாமகவும் இந்த இடத்தில் அதிகமான கூட்டத்தை கொண்டு வர வேண்டும், கட்சியினுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று அவர்களும் வட மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் தொண்டர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். மற்ற பாரதிய ஜனதா உள்ளிட்ட அனைத்து கட்சி தொண்டர்களும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தேமுதிக தரப்பிலிருந்து அவர்களது மாவட்ட செயலாளர்களுக்கு, அதாவது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கோ எந்த ஒரு அறிவுறுத்தலும் இல்லை, அதை மறைமுகமாக கூட இல்லை என்பதே கிட்டத்தட்ட தெளிவாக தெரிகின்றது. 12:30 மணிக்கு மேல் தெரியும். அப்படி கூட்டணி உறுதியானால் இந்த இடத்தில் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளித்த அந்த பேனர்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் வைப்பதற்கான இடங்கள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த கூட்டணி உறுதியானதுக்கு பிறகு நிலவரம் என்ன என்பது தெரியும். சிவநந்தன் ராஜா, அந்த கூட்டணி திடல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலியாக இருக்கக்கூடிய அந்த வெறும் தட்டிகளில் எந்த தலைவர்களின் புகைப்படங்கள், எந்த தலைவர்களின் வானுயர் கட்டவுட்டுகள் இடம்பெற போகின்றன அப்படிங்கிறத நம்ம இன்னும் சில மணி நேரங்களில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 12:30 மணி அளவில் தேமுதிக அதிமுகவிற்குள் கூட்டணி உடன்பாடு ஏற்படும் அப்படிங்கிற நம்ப தகுந்த செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. விழாவை ஏற்பாடு செய்கிற அதிமுகவை பொறுத்தவரை வரவேற்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் 2 கட்சி தலைவர்களுக்கும் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தேமுதிக உடைய அந்த இழுபறியால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பது பாரதிய ஜனதாவின் தலைவர்கள் தான் அப்படிங்கறத அரசியல் பார்வையாளரோட கருத்தாவும் இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? அவங்க தான் தேமுதிக அதிமுகவை இணைத்து வைக்க, இல்ல இந்த கூட்டணி இழுபறியை முடித்து வைக்க முயற்சி மேற்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிமுக பாமகவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த குழுவில் இருக்கக்கூடிய அதாவது 5 பேர் அவர்கள்
பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறார்கள். அதில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணியை கொண்டு வந்தார்கள். ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இடத்தில் ரகசியமான பேச்சுவார்த்தை ஈடுபட்டாலும் இந்த கூட்டணியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா தான் முழு முயற்சியை எடுத்து வருகின்றது. ஆரம்பத்தில் இருந்து இந்த கூட்டணி வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 19ஆம் தேதி கூட்டணியினுடைய முக்கியமான நாளாக அமைந்தது. அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் பாமகவும் அதே போன்று மதியத்திற்கு மேல் பாரதிய ஜனதா இணைந்தது. அன்று தமிழகத்திற்கு பொறுப்பாளராக வந்த பியூஷ் கோயல் அவர்கள் நேரடியாக சென்று விஜயகாந்த் அவர்களை உடல்நலம் விசாரித்ததுடன் சுதீஷிடம் தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து தேமுதிக 7 தொகுதி, அதாவது பாமகவுக்கு அன்று எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டதோ அதே தொகுதியில் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாடில் இருப்பதாகத்தான் தெரிகின்றது. இது தொடர்பாக பலமுறை பியூஷ் கோயல் தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாகவும் தெரிகின்றது. அதே போன்று சிறிது நாட்களுக்கு முன்பு சென்னை வந்திருந்து நலத்திட்ட உதவிகள் துவங்கி வைக்க விழாவிற்கு வந்த அவரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஓட்டலிலும் சந்தித்தும் கூட சுதீஷ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனால் இதில் முக்கியமான விவகாரம், பாரதிய ஜனதா அதிமுகவிடம் தேமுதிகவை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தாலும் 7 தொகுதிகள் கொடுப்பதற்கு அதிமுகவிற்கு மனதில்லை. ஒருவேளை இன்றைக்கு அதனை உறுதியாக தேமுதிக வந்தால் இந்த கூட்டணி பலம் பெறும் 7 தொகுதி கொடுப்பதற்கு தேமுதிகவிற்கு அந்த 7 தொகுதி கொடுத்தால் அதிமுகவிற்கு லாபம் என்ற அடிப்படையில் முடிவெடுத்தால் மட்டுமே அதிமுக இன்றைக்கு அந்த 7 தொகுதி ஒத்துக்கொண்டு கூட்டணி சுமூகமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது 5 தொகுதி என்ற அதிமுக வைக்கக்கூடிய நிபந்தனையை தேமுதிக ஏற்றுக்கொள்கிறதா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் என்றே தெரிகின்றது. ஆனால் இந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இன்று 11 மணிக்கு, அதாவது நேற்று தமிழகத்தில் இருந்த பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று கோயம்புத்தூரில் இருந்தார். நேற்று எதிர்பார்க்கப்பட்டது அவர் நேற்று இரவு இங்கு சென்னை வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் மும்பை சென்றிருந்தார். இன்று காலையில் விழா, அதாவது மாலையில் தான் விழா என்றாலும் இன்று காலையில் 11 மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறார். ஆனால் இப்பொழுது வரை அவரது திட்டம் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினரை சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பது மட்டும் உறுதி. ஆனால் இந்த 7 பாரதிய ஜனதா உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேமுதிக அதிமுகவிற்குள் கூட்டணி உடன்பாடு ஏற்பட பாரதிய ஜனதா சில முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. களத்திலையும் அதற்கான காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த 2 காலி தட்டிகளில் யாருடைய புகைப்படங்கள் இடம்பெற போகின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த எதிர்பார்ப்பு தான். அதை நம்ம இன்று மாலை தெரிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜா. அடுத்ததாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்தில் நமது செய்தியாளர் வேல்முருகன் இருக்கிறார். வேல்முருகன், இன்று பிற்பகல் 12:30 மணிக்குள்ள தேமுதிக அதிமுகவிற்குள் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துடும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரத்யேக செய்தி. பொதுவாக அதிமுக கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு பாமகவோ அல்லது மற்ற கட்சிகளோ அதிமுக தலைவர்கள் உடனிருந்தான் அறிவித்தார்கள். அப்ப தேமுதிக அதிமுக இந்த கூட்டணி அறிவிப்பு என்பது விஜயகாந்த் மட்டும் தனியாக அறிவிக்க போகிறாரா, அல்லது அதிமுகவுடைய முக்கியமான உறுப்பினர்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு வந்துவிட்டு கூட்டணி அறிவிப்பை முடித்துவிட்டு திடலுக்கு செல்ல போகிறார்களா? சிபி, நீங்கள் குறிப்பிட்டதைப் போல விஜயகாந்துடைய எந்த முடிவும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் விஜயகாந்த் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட போகிறார். அதற்காக வாகனமும் தயாராகி வருகிறது. அதை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கட்சி அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு அதிமுகவினுடைய நிர்வாகிகளை சந்தித்து கையெழுத்திடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து அதற்கான எந்த தகவலும் கொடுக்கவில்லை. இன்று 12 மணிக்கு மேலாக அதிமுகவினுடைய கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவது என்பது உறுதியாக தெரியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏன் இத்தனை நாட்களாக இருக்கிற இந்த சூழ்நிலை இழுபறியில் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை நாம் பார்க்கின்ற போது, பாமகவிற்கு இணையான தொகுதிகளாக இருக்கக்கூடிய 7 தொகுதிகளை தேமுதிக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதே போல தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆரணி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளை அவர்கள் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளும் தற்போது அதிமுக வட்டாரத்தில் இழுபறியில் இருப்பதனால் இதுவரைக்கும் தேமுதிக அதிமுகவினுடைய கூட்டணி செல்வதில் மிகப்பெரிய ஒரு நெடுநாள் பேச்சுவார்த்தையாக நடத்தினாலும் கூட இன்றைய தினத்தில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக பங்கேற்க வேண்டிய இன்றைய தினத்திலும் தேமுதிகவினுடைய கூட்டணி இதுவரைக்கும் முடிவாகவில்லை. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் தலைமையிலான இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்ற பின்னர் அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு
அவர்கள் அதிமுக நிர்வாகிகளை சந்திப்பார்கள் என்று தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்பிற்கான இடம் எது என்றும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. அதே போல இன்று மாலை விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்பார் என்று ஓபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் கூட அந்த நம்பிக்கைக்கு அது உண்மையாகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு கட்சி அலுவலகத்தில் அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து 7 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு சமரசம் செய்துவிட்டதாகவும் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இதை ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக விஜயகாந்த் அவருடைய இல்லத்திற்கு வருகின்ற போதே எல்கே சுதீஷ் அவர்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்து இது. ஆனால் அவர் அதை பேட்டியாக கொடுக்க மறுத்துவிட்டார். அந்த அடிப்படையில் 7 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளுமா அதிமுக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு கிடைத்துவிடும். அதே போல இன்றைய தினத்தில் தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்ற ஒரு முழுமையான விவரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது அதிமுகவினுடைய வட்டாரம் மட்டுமல்ல, தேமுதிகவினுடைய வட்டாரமும் அதே கோரிக்கையில் தான் தற்போது தேமுதிகவினுடைய அறிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய கள நிலவரம் தேமுதிகவினுடைய முடிவை எட்டியே இருக்கிறது. சிபி தொடர்ந்து பேசலாம். வேல்முருகன், முதலமைச்சரின் இல்லத்தில் நமது செய்தியாளர் அபினேஷ் இருக்கிறார். அபினேஷ், இன்னைக்கு முதலமைச்சரோட பயண திட்டம்ன்றது என்ன? அவங்க தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பது போல் ஒரு பயண திட்டம் என்பது இருக்கிறதா? அவங்களுடைய பயண திட்ட விவரத்தை பத்தி பதிவிடலாம். இதுவரை அப்படியான எந்த திட்டமும் முதலமைச்சருடைய இல்லத்திலிருந்து அவர் புறப்பட செல்லவில்லை. ஆனாலும் கூட தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய கான்வாய் வாகனம் தயாராக இருக்கிறது. பொதுவாக இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 12 மணிக்குள் துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கிரீன்வே சாலை இல்லத்திலிருந்து அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய அந்த மேடைக்கு 12 மணிக்கு அவர் செல்வதாக திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அவர் செல்வதில் அந்த நேரம் என்பது தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சரை பொறுத்த மட்டில் அவர் நேரடியாக சென்னைக்கு வரக்கூடிய பிரதமர் அவர்களை வரவேற்ற பிறகு நேரடியாக அங்கிருந்து பொதுக்கூட்டம் மேடைக்கு செல்கிறார். எனவே பிரதமர் அவர்கள் சுமார் 2:45 மணி அளவில் 3:45 மணி அளவில் அவர் சென்னை வர இருக்கிறார். எனவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே முதலமைச்சரோட திட்டம் என்பது அதனுடைய கிரீன்வே சாலை இல்லத்திலிருந்து சுமார் 2:30 மணிக்கு அவர் புறப்பட தயாராக இருந்தார். தற்பொழுது இந்த சூழலை பொறுத்த மட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய அறிவிப்புக்கு பிறகு ஒரு பொது இடத்தில் அவருடைய கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும். ஒருவேளை அவர் அதிமுகவுக்கு 7 தொகுதியை அதிமுக தர ஒப்புக்கொண்டால் அல்லது தேமுதிக அந்த கூட்டணிக்கு இடம்பெறுவதை ஒப்புக்கொண்டால் இந்த நிகழ்வெல்லாம் நடைபெறும். ஆனால் தற்பொழுது வரை முதலமைச்சருடைய புறப்படு கான்வாய் வாகனம் என்பது தயார் நிலையில் இருக்கிறது. எந்த சூழலுக்கு வேணாலும் அவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கிறது. துணை முதலமைச்சரும் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வண்டலூருக்கு புறப்பட்டு செல்வதாக இருந்தது. ஆனால் அந்த நேரம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேமுதிகவுடைய அந்த இழுபறி நிலை என்பது இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு இறுதிக்கட்ட முடிவுக்கு வரும். அதற்கு காத்திருந்து அதிமுக தயாராக இருக்கிறது. அதாவது எப்படியான ஒரு முடிவுக்கும் அதிமுக தயாராக இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம வண்டலூரில் கூட நேரடியாக அந்த பார்த்தோம். அதாவது அதிமுக தேமுதிக வருகைக்காக காத்திருக்கிறது. தேமுதிகவுடைய முடிவை பொறுத்து தான் இந்த பயண திட்டம் எல்லாம் இறுதி பெறும். சிபி அபினேஷ், நன்றி அபினேஷ். தொடர்ந்து நம்ம பேசலாம். இந்த நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நீங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கடைசி நேர அரசியல் சதுரங்கத்தில் ஆடக்கூடிய இந்த ஆட்டம்ங்கிறது எதை காட்டுகிறது? தேமுதிக என்ன முடிவெடுத்திருக்காங்க, இல்ல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஐயப்பாடாவே இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இதுல இப்ப பார்க்க வேண்டியது இவ்வளவுதான். தேமுதிகவை விட்டு அதிமுக கூட்டணி முன்னே சென்றால் அவர்களுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு நெருக்கடி வருமா வராதா, அதுதான் ஒரு கேள்வியா இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஓ பன்னீர்செல்வம் சென்று சந்திப்பதும் அதை கூட ஜெயக்குமார் சந்திப்பதும் எல்லாம் இருந்தது. ஆனால் அப்படி கூட தேமுதிகவுக்கு பாமகவுக்கு நிகரான அந்த சீட்டுகள் கொடுக்கல என்றால் நாங்க வர முடியாது என்ற கருத்தை தெரிவித்த பிறகு இனி அடுத்த ஒரு நகர்வு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னோ தேமுதிகவுக்கு தனித்து நின்று களம் காண வேண்டும், இல்லை என்றால் ஒரு திமுக கூட்டணியோட இல்லை என்றால் தினகரனுடைய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அப்படி வரும்போது தேமுதிகவுக்கு தான் அது ஒரு லாஸா வருகிறது. அதிமுகவுக்கும் அது ஒரு லாஸ் என்று தான் கூறுவேன். தேமுதிகவுக்கு ஏன் லாஸ்னா, நிச்சயமாக அதிமுக கூட்டணியோட சென்று விட்டால் அட்லீஸ்ட் ஒரு வெற்றி வாய்ப்புக்கான அந்த சாத்தியக்கூறு இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு
தோற்றத்திலாவது அது ஒரு பலமான கூட்டணியாக தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து அவருடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த 21 இடைத்தேர்தல் தான் இருக்கிறது. அதற்கு தேமுதிகவினுடைய அந்த 2% ஓட்டோ 2% ஓட்டோ வந்துவிட்டால் நிச்சயமாக அது அதிமுக வேட்பாளர்களுக்கு சாதகமாக இருக்கும். பாஜகவை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நான் காணவில்லை. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை அவங்க வந்து லோக்சபா தேர்தலில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் செய்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இப்ப தேமுதிக தனியார் நின்று இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது அதிமுக எதிரான வாக்குகள்ல ஒரு சின்ன ஒரு சதவீதம் பிரித்தால் கூட அது வந்து அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு லோக்சபா தேர்தலில் நிச்சயமாக அது வந்து ஒரு பாசிட்டிவாக வரும் என்று அவர்கள் நினைக்க சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ ஒரே கூட்டணியில வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு வேற எண்ணம் இருக்கிறது, அதிமுகவுக்கு ஒரு கம்ப்ளீட்லி வேற எண்ணம் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை தேமுதிக வர வேண்டும், பாஜகவை பொறுத்தவரை இது ஒரு பெரும் பொருட்டாக அவர்கள் காணவில்லை. இப்ப இந்த சூழல்ல இப்ப அதிமுகவுடைய சில முக்கியமான அமைச்சர்கள் நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜியே சொல்ல ஆரம்பித்து விட்டார், எங்களுடைய இலக்கு அப்படின்னா 21 தொகுதி சட்டமன்ற தேர்தல் தான், இடைத்தேர்தல் தான் இலக்கு அப்படிங்கிறது. ஆனா நாங்க நாடாளுமன்ற தேர்தலையும் கவனம் செலுத்துறோம். அந்த பார்வையில் அடிப்படையில் சொல்லும் பொழுது நீங்கள் குறிப்பிடுவதும் கிட்டத்தட்ட அதே பார்வையாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவங்க இடைத்தேர்தலில் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலை எவ்வளவு இடங்களை வேணாச்சும் பங்கிட்டு கொடுக்கலாம். அப்புறம் ஏன் இந்த தயக்கம் இருக்கு? அப்ப ஏன் இந்த இழுபறிங்கிறது நீடிக்க வேண்டிய காரணம் தேவையா இருக்கு? இல்ல, தேவை என்ன வருகிறதுனா இப்போ வந்து பாமக இதை எப்படி அணுகும் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. இப்போ வந்து பாமகவுக்கு நிகரான சீட்டுகள் வந்து தேமுதிகவுக்கு கொடுத்து விட்டால் பாமக தான் இன்று தமிழகத்தில் வந்து 3வது பெரிய கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாமே. ஒரு 6% ஓட்டு வந்து போன 2016 தேர்தலில் கூட அவங்க வந்து ப்ரூவ் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு இதுல இருந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வேணுமா பாமக கூட வேணுமா என்ற அந்த கேள்வி வருகிறது. அப்படி பார்த்து விட்டால் நிச்சயமாக அது பாமக தான் இருக்க வேண்டும் அதிமுகவை பொறுத்தவரை. ஏனென்றால் எப்படி பார்த்தாலும் நார்த்ல வந்து 8 சீட் வருது, 21ல 8 சீட் நார்தர்ன் பெல்ட்ல வருது. நிச்சயமாக அங்க வந்து தேமுதிகவுக்கு ஒரு 2